ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட, அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெலவெண்ட்டாக இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், a cycle shop allows a discount of 25% on the market price and earns a profit of 20% on the cost price. Its market price on which shop earns ₹40 is what அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் கவனிங்க, நான் இப்படி எழுதிக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு கடைக்கு போகும்போது எந்த ஒரு பொருள்கள்லையும் ஒரு லேபிளில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பொருளோட விலையில தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்படி அந்த டிஸ்கவுண்ட் கிடைச்ச பிறகு நாம் அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு நாம் பே பண்ணுற அமௌண்ட்டை தான் நாம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொள்முதல் விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு கடை ஓனருன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் ஃபர்னிச்சர்ஸை வெளியிலேருந்து வாங்குவீங்க. அப்போ வாங்கும்போது அந்த வாங்குகிற விலை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா பணம் வைப்பீங்க, அதை தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இந்த ப்ராஃபிட்டையும், அதாவது எக்ஸ்ட்ரா பணத்தையும் அந்த காஸ்ட் ப்ரைஸையும் சேர்த்து விற்கிற விலை தான் நாம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்க கேள்வி பிரகாரம் பாருங்கள், எ சைக்கிள் ஷாப் அலவுஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது அது மார்க்கெட் ப்ரைஸ்னால் அந்த லேபிளில் இருக்கிற விலை. ஃபார் எக்ஸாம்பிள் 100% அப்படின்னா அதில் 25% அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவங்க விற்கிற விலை அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அவங்க விலையை கம்மி பண்ணி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 75%க்கு விற்கிறதா இங்கே அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அண்ட் earns a profit of 20% on the cost price. அதாவது காஸ்ட் ப்ரைஸில் அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோனா 20% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல நான் பர்சன்டேஜில் வச்சு எழுதியிருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸை ஒரிஜினலாக விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் விலை என்னன்னு தெரியாததுனால நான் லெட்ஸ் அஸ்யூம் 100x இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். ஏன் இந்த 100 எழுதுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம 100ன்னு வச்சுக்கினா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 100 வச்சுக்கிறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளோட விலை உண்மையான விலை தெரியாதுன்றதுனால எக்ஸு. ஆனால் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருந்தால் எனக்கு ஈஸியாக சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா பர்சன்டேஜ் சம்ன்றதுனால. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100xனா ப்ராஃபிட் எவ்வளோ 20%. அப்போ 20%னா எனக்கு எவ்வளோ 20x ப்ராஃபிட். அதான மீனிங். ஏன்னா 100xக்கு 20x தானே ப்ராஃபிட் வர முடியும், ஏன்னா 20% கொடுக்கறதுனால. அதுக்கப்புறம் இட்ஸ் மார்க் ப்ரைஸ் ஆன் விச் ஷாப் ஏர்ன்ஸ் ₹40. ஏர்ன்ஸ் ₹40னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ₹40 லாபம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100x, அப்போ ப்ராஃபிட்ன்றது எனக்கு 20x. அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்தா கிடைக்கிறது, அதாவது 120x நான் சொல்லாமா, 120xன்னு சொல்லலாம். சரி, இப்போ கவனிங்க, ₹40 லாபம். அந்த ₹40 லாபம்ன்றது இந்த ப்ராஃபிட் தானே. அப்போ 20xன்ற இடத்துல ப்ராஃபிட் இருக்கா. அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 40னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 20x ஈக்குவல் டு 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராஃபிட் ₹40. அப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் ₹200. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் ₹240. அதெல்லாம் கிடைக்கும். அப்போது விற்கிற விலை ₹240. சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த ₹240 தான் எத்தனை பர்சன்டேஜாக இருக்குன்னா 75%ஆக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். எக்ஸ் 2ன்னு கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 200, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 40, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 240. சரிங்களா? சரி, அதே மாதிரி இங்கே ₹40ன்றது கொடுத்துருக்காங்க, அது லாபம்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 20xன்னு வரக்கூடிய இடத்துல 20xன்றது லாபம். அது தட் இஸ் ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா ₹40 லாபம்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20x ஈக்குவல் டு 40, x ஈக்குவல் டு 2ன்னு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். கவனிங்க, எனக்கு 75%, அதாவது 100% இருந்ததில் 25% டிஸ்கவுண்ட் போக விற்ற விலை தான் 75%. அந்த விலை தான் எவ்வளோவா இருக்குது. அதனால் எனக்கு ஒரிஜினலாக பார்த்தா 240 அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அப்போனா கவனிங்க, 75% ₹240 இருந்ததுன்னா
சரிங்களா. டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 25% தான் கொடுத்துருக்கோம். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த நம்பரை டிவைட் பை 3 போட்டால் எனக்கு 25% கிடைக்கும். அப்போ இந்த நம்பரையும் டிவைட் பை 3 போட்டால் எனக்கு 80 கிடைக்கும். அப்போனா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், 80 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 80 rupees வந்துடும். அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து 240, டிஸ்கவுண்ட் வந்து 80 rupees, செல்லிங் ப்ரைஸ் 240, டிஸ்கவுண்ட் 80 rupees. அப்போ விற்ற விலை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டினா வரும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது எனக்கு 320 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 320ல் 25% டிஸ்கவுண்ட் 80 rupees, அது போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் 240, அந்த விலைக்கு தான் இந்த பொருளை அவங்க விற்றுருக்காங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இங்கே எழுதின மாதிரி உங்களுக்கு தெரியும், சரிங்களா. பேசிக்லி இது வந்து நீங்கள் அந்த பர்சன்டேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த ரீசனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது 40 rupeesன்றது 20% ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல், சரிங்களா. 40 rupeesன்றது 20% ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவல். அப்போது டேரெக்டாகவே நம்ம சம போடலாம். இவ்வளோலாம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ 40 rupeesன்றது வந்து 20%க்கு ஈக்குவல்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20%க்கு 40, சரிங்களா. அப்போ 100% அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி 200 வந்துடும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200, 40 rupees வந்து ப்ராஃபிட், அது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 240. இந்த 240 வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா. அப்போது அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமானா 75% இஸ் 240. அப்போ எனக்கு 25% வேணும்னா இதில் டிவைட் பை 3, அப்போ இது டிவைட் பை 3, அப்போ 80. அப்போது டிஸ்கவுண்ட் இல்லாமல் நான் வாங்குகிற விலை அப்படின்னு பார்த்தா 320. இது ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாமே மனசுலேயே போடலாம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், சரிங்களா. இது வந்து நீங்கள் எழுதி தான் போடணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு 320 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், a dealer buys a table listed at 1000 rupees 1500 and gets successive discount of 20% and 10%. He spends rupees 20 on transportation and sells it at a profit of 10%. The selling price of the table is what? இதான் கேள்வி. அதாவது என்னென்னா, அவர் வாங்கின விலை, அவர் ஒரு பொருளை வாங்கிறதுக்கோசரம் இருக்கிறாரு. லெட்ஸ் அஸ்யூம் ஏன்ற ஒரு பொருளை வாங்குறாருன்னு வச்சுப்போம். அவர் வாங்குகிற விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குறாரு. எப்படிப்பட்ட டிஸ்கவுண்ட்னா, ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட், அப்புறம் 10% டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 1500 ரூபான்னு கொடுத்துருக்கனால நான் அந்த 1500 எடுத்துக்கிறேன். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எனக்கு 10% வேணும் அப்படின்னா நான் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரே ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். அதே எனக்கு 1500ல் எனக்கு 1% வேணும் அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி, 1% ஃபார் எனி நம்பர் வந்து 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த சம ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது ஆரம்பத்தில் பொருளில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் விலை பார்த்தீங்கன்னா 1500 ரூபான்னு இருக்குது. ஆனால் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட்னா எனக்கு 1500க்கு 10% அப்படின்னா எனக்கு ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கும்போது எனக்கு 150 ரூபா 10%. ஆனால் 20% டிஸ்கவுண்ட் எனக்கு கிடைக்கிறதுனால 300 ரூபா. 150 10%, அப்போ 20%னா 300. இந்த 300 நீங்கள் இதில் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 1200. அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ % டிஸ்கவுண்ட் தராங்க, இதுக்கப்புறமா ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போது 1200ல் 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வரும், 120. இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 1080. இப்போ என்ன சொல்கிறாங்க கேள்வியில், 20 ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 20 ரூபா ஆகிற செலவு, சரிங்களா. இப்போது நீங்கள் வந்து வாங்கின விலைன்னு பார்த்தா 1080 ரூபா ப்ளஸ் அந்த பொருளை உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு செலவு பண்ணது 20 ரூபா. அப்போது அந்த 20 ரூபாயும் நீங்கள் சேர்த்துக்கும் போது 1100 ரூபா மொத்தத்தில் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் செலவு பண்ணது 1100, ஆனால் நீங்கள் உங்களுக்கு லாபம்னு பார்த்தா எவ்வளோ கிடைக்குது, 10% அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 10% வந்து 1100 ரூபா நீங்கள் செலவு பண்ணது, இதில் 10% லாபம் அப்படின்னு வரும்போது 1100ல் 10%னா 10% எவ்வளோ வரும், எனக்கு 110. சார் அதாவது 1110. 1100ல் எனக்கு 10% வந்து 110. ஏன்னா ஒரு டெசிமல் தள்ளி நம்ம புள்ளி, அதாவது இந்த இடத்துல புள்ளி வச்சிரும். சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1210ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த 1100ல் 10%னா 110, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இதுதான் 10% அவர் கிடைக்கிற ப்ராஃபிட். இது வந்து அவர் செலவு பண்ணுற பணம், அதாவது இதை நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1210ன்ற அந்த ருபீஸ்க்கு வந்து அவர் விற்கிறார். ஏன்னா கேள்வி என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ 1210 நம்ம சொல்லலாம்.
பேசிக்கலி இந்த சம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது எல்லாமே நீங்கள் மனசுலேயே போட்டு போகலாம், எதுவுமே எழுதணுன்ற அவசியம் இல்லை. 1500 20% அப்படின்னா 300 ரூபாய் கழிஞ்சிரும். அப்போ 1200 பேலன்ஸ். அகைன் அந்த 1200 10% அப்படின்னா 120 ரூபாய் கழிஞ்சிரும். அப்போ 1080. அந்த 1080ஓட இந்த 20 ரூபா சேர்த்துக்கிறோம், ஏன்னா டிரான்சாக்ஷன் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. அப்போது 1080 + 20னா 1100. அப்போ மொத்தத்தில் காஸ்ட் ப்ரைஸ் 1100ன்றதை நம்ம மனசுலேயே போட்டுடலாம். அப்புறம் 10% ப்ராஃபிட் என்னும்போது 110. அப்போ 110 + 1100 வரும்போது உங்களுக்கு 1210ன்றதை நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் பென் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போ அடுத்த சம் பாருங்கள். In the sum, a person sells 2 watches for rupees 500 each. On one he lost 10%, on the other he gained 10%. Is gain or loss percentage? இந்த மாதிரி கொஷின்லாம் எப்போவுமே பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷனில் 10% நஷ்டம், ஒரு டிரான்சாக்ஷனில் லாபம். அதாவது இங்கே லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கெயின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் ஒரு இடத்துல லாஸ் ஒரு இடத்துல ப்ராஃபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கள், இங்கே சேம் பர்சன்டேஜ் கொடுக்கும்போது மட்டும்தான் இது. ஸோ அப்போ இதை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 10 × 10, சரிங்களா? 10 × 10 அதாவது 10², சரிங்களா? 10² வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதை டிவைட் பை 100 போடுங்க. அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1 கிடைக்கும். இந்த 1ன்றது நத்திங் பட் 1%. இது ஆல்வேஸ் வந்து என்னவாக இருக்கும்னா லாஸாக தான் இருக்கும். ஆல்வேஸ் இங்கே வர வேல்யூவோட ஸ்கொயர் எடுங்க, டிவைட் பை 100 போடுங்க, சரிங்களா? இங்கே வர வேல்யூவை ஸ்கொயர் எடுங்க, ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் தான் வருது. அந்த மாதிரி சம் மட்டும் தான் இதை பொருந்தும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். அதாவது 10னா 10² அல்லது 10 × 10 எடுத்தாலும் 10² தான் வரப்போகுது, சரிங்களா? அதை டிவைட் பை 100 போட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 1%. இது ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்னா லாஸாக மட்டும்தான் இருக்கும் எப்போவுமே, சரிங்களா? ஏன்னா டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே வேலை, ஆனால் விற்கிற வேலை ஒன்று தான். ஆனால் அந்த ஒரு வேல்யூக்கு ஒரு மதிப்புக்கு வந்து லாபம் கிடைக்குது 10%, இன்னொரு மதிப்புக்கு நஷ்டம் கிடைக்குது 10%. ஸோ இந்த மாதிரி கொடுக்குற எந்த கேள்விகளாக இருந்தாலும் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், x² / 100ன்னு போட்டுக்கோங்க, அதை பர்சன்டேஜாக மாற்றிக்கங்க. அது ஆல்வேஸ் என்னவாக இருக்குன்னா லாஸாக தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல இந்த 500ன்றது இங்கே தேவையே கிடையாது, அவங்க ஆனால் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது இம்மெட்டீரியல். இங்கே 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, கேட்குற கேள்வி எனக்கு பர்சன்டேஜ்ன்றதுனால இது எனக்கு தேவையே கிடையாது. சரி, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். A reduction of 20% in price of orange enables a man to buy 10 oranges more for ₹10. The price of an orange before reduction was அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின். இங்கே பாருங்கள், இங்கே வேலை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இது பிஃபோர் ரிடக்ஷன், இதோட வேலை தான் இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு வாங்குறான்னா 20 ரூபாய்க்கு வாங்குறான். நல்லா புரிஞ்சுக்குங்க, எனக்கு 25 காசு ஒரு ஆரஞ்சுனா கண்டிப்பாக எனக்கு 1 ரூபிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆரஞ்சு கிடைக்கும். சரி, இப்போது 1 ரூபிக்கு எனக்கு எவ்வளோ ஆரஞ்சு கிடைக்கும்? 25 காசு, அதுக்கு 4 ஆரஞ்சு கிடைக்கும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, விலை குறையுது. எவ்வளோ குறையுதுன்னு சொல்கிறாங்க? 20%. 25 காசு அப்படின்னு வரும்போது அதில் எனக்கு 20%னா 10%னா 2.5. அப்போ 20% வரும், 5 வரும். அப்போ 25ல் 5 போச்சுன்னா எனக்கு கிடைக்கிறது பேலன்ஸ் 20, சரிங்களா? அப்போ 20 பைசா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது 20 பைசா ஒரு ஆரஞ்சு டிஸ்கவுண்ட்டுக்கு கிடைக்கும்போது டெஃபினட்டாக 1 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு வாங்க முடியும்னு பார்க்கும்போது 5 ஆரஞ்சு வாங்க முடியும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, நான் இந்த சம்மை வந்து டைரெக்டாக ஆப்ஷனை வச்சு ஈஸியாக நம்ம போடலாம். இதை நம்ம வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 25 காசு. இந்த 25 காசுன்றது வந்து 20 ரூபாய்க்கு அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வெறும் 1 ரூபாய்க்கு 25 காசை வச்சு எத்தனை பொருள் வாங்க முடியும்னு பார்த்தா 4 வாங்க முடியும். இந்த 25 காசு வந்து விலை குறையும் போது 20% குறையும் போது அதோட விலை வந்து 20 காசாக மாறும், சரிங்களா? 20 காசாக மாறும். அப்போ 20 காசாக மாறும்போது 1 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு வாங்க முடியும்னு பார்த்தா 5 ஆரஞ்சு வாங்க முடியும். மொத்தத்தில் 1 ரூபாய்க்கு மட்டுமே எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆரஞ்சு வருதுன்னா 20 ரூபாய்க்கு எனக்கு 20 ஆரஞ்சில் வர முடியும். அப்போ டெஃபினட்டாக இங்கே கேள்வியில் எனக்கு 10 ஆரஞ்சு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி 30 காசுன்றது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது, சரிங்களா? இந்த 20 ரூபாயில் டிவைட் ஆகாது. அதனால் இதுவும் கண்டிப்பாக எனக்கு வர முடியாது. அப்போது எனக்கு ஒன்று 50 காசு இல்லை 80 காசு, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறேன், 50 காசுன்னு வச்சேன்னா 1 ரூபாய்க்கு எனக்கு எத்தனை கிடைக்குன்னா 1 ரூபாய்க்கு எனக்கு எத்தனை 50 காசுன்னு பார்க்கும்போது ரெண்டு ஆரஞ்சு வாங்க முடியும். இப்போ என்னென்னா இந்த 50 காசுன்ற பொருளோட விலை வந்து நான் 20% கம்மி பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. கம்மி ஆகும்போது இதில் 10%னா 5, அப்போ 20%னா
-10 அப்போ என்ன வந்துடும் 40 அப்படின்னு வந்துடும். அப்போ 40 பைசேன்னு வரும். அப்போ 40 காசுக்கு எனக்கு அதே ₹1 எனக்கு எத்தனை வாங்க முடியும்னு பார்த்தா, எத்தனை ஆரஞ்சு வாங்க முடியும்னு பார்த்தா 2.5 ஆரஞ்சஸ் வாங்க முடியும். ஏன்னா 40 காசுக்கு அப்படின்னு வருது. ஒரு 40 காசுக்கு ஒன்று, இன்னொரு 40 காசுக்கு ஒன்று, இன்னொரு 20 காசு ஒன்று பேலன்ஸ் இருக்கும், அதுக்கு பாதி கிடைக்கும். அதுதான் 2.5. அப்போனா இங்கே பாருங்கள், எனக்கு ₹1 பொருளுக்கே ₹1க்கே எனக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 0.5 வருது. ₹1க்கு 0.5னா ₹20க்குனா எனக்கு இன்ட்டு 20ன்னு போட்டால் எனக்கு 10 கிடைக்கும். ஏன்னா ₹1க்கு எனக்கு ஆரஞ்சுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? ஒரிஜினல் விலை அப்புறம் விலை கம்மியானது. இது ஒரிஜினல் விலை, இது விலை கம்மியான ஒன்று எனக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் ₹1க்கு 0.5 ஆரஞ்சஸ்னா அப்போ ₹20க்கு 0.5 × 20 போட்டால் 10 ஆரஞ்சஸ். அப்போ இங்கே இருக்கிறது எனக்கு வந்துருச்சு, சென்டரில் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துருச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது தான் எனக்கு? இந்த 50 பைசே நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பேசிக்கலி இந்த சம் நீங்கள் அகெயின் நான் திருப்பியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு எழுதணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே மனசுலேயே நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். A merchant buys some goods worth ₹4,000 and sells half of them at a profit of 10%. At what profit percent must he sell the remainder so as to get a profit of 16% on the whole? ரொம்ப சிம்பிள். பாருங்கள், மொத்தத்தில் ₹4,000க்கு எனக்கு 16% ப்ராஃபிட் வேணும். ஆனால் அந்த பொருள் விற்கும்போது பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ₹4,000ன்றதை முதல்ல வந்து ₹2,000 அப்புறம் திருப்பி ₹2,000க்கும் விற்கிறாங்க. இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு ₹2,000க்கு விற்கும்போது எனக்கு கிடைக்கிறது 10% ப்ராஃபிட். ஆனால் எனக்கு ஓவராலாக வர வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளோன்னா, ஓவராலாக டோட்டல் டிரான்சாக்ஷனில் வர வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளோன்னா 60% வரணும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2000 இந்த 2000 ஈக்குவல் தானே. இப்போ எனக்கு இங்கே 10% வந்துருச்சு. அப்போனா இந்த இடத்துல நான் என்ன மதிப்பை போட்டால் எனக்கு ஓவராலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 16% ப்ராஃபிட் வரும்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ மினிமம் எனக்கு இந்த 2000க்கும் 16% வரணும், இந்த 2000க்கும் 16% வரணுன்றதான் அங்கே சொல்ல வர்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 16%க்கு பதிலாக இங்கே வந்திருக்க ப்ராஃபிட் 10%. அப்போ இந்த 6 தூக்கி இங்கே போடுங்க. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் சேம் நம்பராக இருக்கிறதுனால தான் இதை நான் செய்ய சொல்கிறேன். அப்போ இங்கே 6 தூக்கி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 22% வந்துடும். அவ்வளோதான், ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இது நீங்கள் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஈக்குவலாக ஒரு அமௌண்ட்டை ஈக்குவலாக பிரிக்கிறதுனால தான் இதை நம்மளால் செய்ய முடியுது, இல்லைனா இதை செய்ய முடியாது. ஒரு அமௌண்ட்டு ஈக்குவலாக 2000 பிரித்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் 10% லாபம் வந்துடுது. செகண்ட் டிரான்சாக்ஷனில் நான் எவ்வளோ % அதிகப்படுத்தி வைக்கும்போது ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு 16% இருக்குன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ₹4,000க்கும் சேர்த்து 16% ப்ராஃபிட் வரணும்னா அப்போ பேலன்ஸ் இந்த ₹2,000 நான் எத்தனை % வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இங்கேயும் 2000 இங்கேயும் 2000ன்றது ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே 10% தான் போயிருக்கிறதுனால இதுக்கான கேப் வந்து எனக்கு, ஆனால் இதுக்கும் எனக்கு 16% இருந்தால் ஆவரேஜ் கரெக்டாக வந்துடும். அப்போ 6% இங்கே குறையுது, அதை தூக்கி அப்படியே இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு 16% + 6% எவ்வளோ வந்துடும்? 22%. ஆன்சர் வந்து 22% சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக போடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்த உடனே அந்த 6 + 16 இது கூட இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 6% தான் விட்டு போயிருக்கு, அந்த 6% ஆட் பண்ணால் போதும். அப்போனா என்னென்னா இந்த மாதிரி கேட்குற எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க 2% இருக்குது, ஒரு பர்சன்டேஜ் 10%, இன்னொரு பர்சன்டேஜ் 16%. இதுக்கான வித்தியாசம் என்ன? 6%. இதை பெரிய நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ சிம்பிளாக நான் சொல்லலாம், ஆல்வேஸ் வந்து டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸை பெரிய நம்பரோட ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி சம் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, எப்போல்லாம் ஈக்குவலாக பிரிக்கணுன்றதை வச்சு கொடுக்குறாங்களோ, எப்போல்லாம் ஹாஃப் ஆக்குங்க அப்படின்றத வச்சு கொடுக்குறாங்களோ அந்த சம்முக்கெல்லாம் போடணும். அப்போ சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பர்சன்டேஜ் 10%, இன்னொரு பர்சன்டேஜ் 16%. அப்போ சிம்பிளாக இதுக்கான டிஃப்ரென்ஸு 6%. ஆல்வேஸ் இது எது கூட ஆட் பண்ணோம்? பெரிய பர்சன்டேஜோட ஆட் பண்ணோம். அப்போ 16 + 6 எனக்கு வர வேண்டிய ஆன்சர் 22%. அவ்வளோதான். ஸோ இதை நான் பல விதமாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை எடுத்துக்கங்க. பட் இப்போ கடைசியாக சொன்னது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்த சம்ம. A sells a bicycle to B at a profit of 20% and B sells it to C at a profit of 25%. If C pays ₹225 to it, the cost price of the bicycle for A is what? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ ஏலேருந்து பிக்கு விற்கிறாங்க, பியிலேருந்து சிக்கு விற்கிறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் ஏக்கு வந்து 100x விற்கிறாங்க அப்படின்னா
ஏ வந்து 100xக்கு வாங்கியிருக்கான், அதை பிக்கு விற்கும்போது 20% ப்ராஃபிட்னா 120xக்கு அவன் விற்கிறான். அகெயின் பி வந்து சிக்கு அதை விற்கும்போது 25%க்கு விற்கிறான்னா இதில் 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30x. அந்த 30x இது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 150x. இப்போ ஏபிசி, ஏ வாங்கின வேலை 100x, விற்ற வேலை 120x. பி வாங்கின வேலை 120x, அதை விற்ற வேலை 150x. இங்கே என்னன்னா இது எல்லாத்தையும் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவாக மாற்றிக்கிறேன். ஸ்மாலஸ்ட் ரேஷியோவாக மாற்றும் போது எல்லாமே எதில் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே 10ல் கேன்சல் ஆகும்போது இங்கே 10x வந்துடும், இங்கே 12x வந்துடும், இங்கே 15x வந்துடும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. சி பேஸ் ₹225னா 15x ஈக்குவல் டு தானே 225. ஏன்னா சி பே பண்ணுறது 150x. நான் இந்த 100x 120x 150xலாம் ஸ்மாலஸ்ட் நம்பராக மாற்றிக்கும் போது ரேஷியோ எடுக்கும்போது 10x 12x 115x கிடைக்குது. அப்போ சி கொடுக்குற பணம் வந்து வாங்குகிற விலை வந்து 15xனா அது ஒரிஜினலாக வாங்குகிற விலை வந்து 225 கொடுத்துருக்காங்க. 15x ஈக்குவல் டு 225, அப்போ x ஈக்குவல் டு 15. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் என்னை கேட்குறது ஏவோட ஏ வந்து அவன் வந்து வாங்கினா காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து 10xனா x ஈக்குவல் டு 15. அப்போ 10 × 15 எவ்வளோ வந்துடும் எனக்கு 150 அப்படின்னு கிடச்சிரும். ஈவன் தோ பியை பற்றி கேட்கலனாலும் நான் ஈஸியாக சொல்லலாம். இந்த 12 × 15 என்ன போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து பியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு கேட்குற கேள்வி எதை கேட்குறாங்க, அவங்க ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன 150. அப்போ ஆப்ஷன் எது, தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாருங்க. இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் டபுள் த ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ் தென் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் வாட்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை வச்சே போட்டுருங்க, ஈஸியாக வரும். சப்போஸ் செல்லிங் நார்மலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%ன்னு வச்சுப்போம், அது கூட ப்ராஃபிட் வந்து 120%ன்னு வச்சுப்போம். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ மொத்தத்தில் எனக்கு 220% வருது விற்கிற விலை. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செல்லிங் ப்ரைஸ் இஸ் டபுள்டுனா இதை டபுள் மடங்கு ஆக்குறது. டபுள் மடங்கு ஆக்கும்போது 440% கிடைக்கும். ஆனால் ஒரிஜினலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100, இது எத்தனை மடங்காக இருக்குது, 4 மடங்குக்கு மேலே ஆயிருக்கு. ஆனால் இங்கே கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, தென் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இட் பிகம்ஸ் ட்ரிப்பிள்னா 3 மடங்கு ஆகணும். அப்போனா எனக்கு ஃபஸ்ட் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சராக வர முடியாது. அதே மாதிரி பர்ஃபெக்டாக டிவைட் அதாவது ஈஸியாக எந்த நம்பரை வச்சு போட முடியுமோ ஃபஸ்ட்டு அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா அதுவே ஆன்சர் ஆகுதுன்னா உங்களுக்கு எக்ஸாமில் டைம் எடுக்காதுன்றதுனால சொல்கிறேன். எனக்கு இந்த 133 109லாம் கொஞ்சம் வேல்யூ மேபி சம்டைம்ஸ் எனக்கு டைம் எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக 100 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 100ன்னு வரும்போது 100% ஃபஸ்ட்டு 100%ன்றது காஸ்ட் ப்ரைஸு, அதில் லாபம் ஒரு 100%. சரிங்களா? அப்போது இங்கே வந்து 100%ன்றது காஸ்ட் ப்ரைஸு. இல்லைனா இந்த இதை வேணாம், இதை விட்டுருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளோட விலை காஸ்ட் ப்ரைஸ், நீங்கள் வாங்கின விலை பொருளோட விலை ₹1, 100%ன்னா அனதர் ₹1 உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்போ மொத்தத்தில் இதை விற்கிற விலைன்னு பார்த்தா ₹2. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதை டபுள் ஆக்குங்க, அதாவது செல்லிங் ப்ரைஸை டபுள் ஆக்குங்க. அதான் விற்கிற விலை ₹2, அதை டபுள் ஆக்குறேன்னா இதை இன்ட்டு 2ன்னு போடுறோம். அப்போ என்ன வரும், ₹4 ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படி செய்யும்போது எனக்கு ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ், ப்ராஃபிட் என்ன ஆகும், ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் 3 மடங்கு ஆகுது. அப்போனா என்னோட ஆரம்ப விலை ₹1, இப்போ விற்கிற விலை ₹4. அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ₹3. அப்போ என்னோட ஆரம்பத்தில் இருந்த ப்ராஃபிட் ₹1, அதை மாதிரி இப்போ எத்தனை மடங்கு இருக்குது, 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுதான் ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. தென் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வாட்னு கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு 100% அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் 133% 109%ன்றதை வச்சு நீங்கள் டைம் போடும்போது சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ கேல்குலேஷன் போடும்போது சின்ன தவறுகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக எப்பவுமே வந்து ஈஸியாக உங்களால் செய்யக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதுலேயே ஆன்சர் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சப்போஸ் வரலன்னா மற்ற ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. தேவையில்லாமல் நீங்கள் எக்ஸாமில் அன்னெசரியாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள். ரோஷன் பர்ச்சேஸ்ட் அ மொபைல் ஃபோன் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர். அதாவது ₹12,000 ஒரு பொருளை வாங்குகிறான், அது மொபைலு. அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ₹10,000 வாங்குகிறான். ஸோ ரோஷன் பர்ச்சேஸ்ட் அ மொபைல் ஃபோன் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார் ₹12,000 and $10,000. He sold the first at a loss of 12%. இதை வந்து 12% நஷ்டத்துக்கு விற்கிறான். அப்போது -12% லாஸ். அண்ட் செகண்ட் at a profit of 8%. அப்போ +8% ப்ராஃபிட். வாட் இஸ் த ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. எனக்கு தெரியும் 10% ஆஃப் 12,000 எவ்வளோன்னு கேட்டால் 10% ஆஃப் 12,000 1,200. சரிங்களா? இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். 10% அப்படின்னு வரும்போது 1,200. அப்புறம் 1%ன்னு வரும்போது எனக்கு 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த 12,000ல்
ஃபஸ்ட்டு 10 அங்கே பாருங்கள் திருப்பி சொல்கிறேன் 12,000ல் எனக்கு இந்த 12,000ல் 10%னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே எனக்கு 1% வேணும்னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். அப்போது ஃபஸ்ட்டு 10%க்கு 1200, 1%னா 120. அப்புறம் இங்கே 12% இருக்கிறதுனால இன்னொரு 1%. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 10%, இது 1%, இது 1%. இப்போ மூணுத்தையும் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1440 ரூபா. 1440 ரூபா. இது ஆக்சுவலாக என்னன்னா இந்த வேல்யூ 1440 ரூபான்றது லாஸ். அப்போது -1440 ருபீஸ் லாஸ். இப்போ இங்கே எனக்கு தெரியும் டைரெக்டாகவே 1%ன்றது வந்து 100. ஏன்னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 10,000ல் 1%ன்றது 100னா 8% அப்படின்னு வரும்போது 8 மடங்கு. அப்போ எவ்வளோ வரும்? 800 ரூபா. இது ப்ராஃபிட். அப்போ ஒரு இடத்துல ப்ராஃபிட் 800, ஒரு இடத்துல லாஸ் 1440. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. அதோட வேல்யூ வந்து 640. அப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் எதுவுமே வந்து அது செட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் எது வரும்? நன்னுன்றது வரும். ஏன்னா எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறதுக்காக. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ஒரிஜினல் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பாருங்கள். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸில் ஐ கேன் புஷ் மை செல்ஃப். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டாக என்னால் தர முடியும். அண்ட் தென் ஐல் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.